எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஒரு ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம், இருவருடைய ஜாதகம். அந்த இருவருமே காலேஜ் படிக்கும் போதிலிருந்தே இருவரும் ஒரு 7 வருடம் 8 வருடமாக காதல் செய்து கொண்டு இதுவரைக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணம் இதுவரைக்கும் நடக்கவில்லை. அவருக்கு வயது 28 வயது, இருவருக்குமே 28 வயது நடக்கிறது. ஒரு 6 மாதம்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம். ஆனால் இதுவரைக்கும் ஒரு 7-8 வருட காலமாக இந்த காதல் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருக்கு திருமணம் நடக்கவில்லை. இவருடைய ஜாதகத்தில் எந்த கிரக நிலையின் அடிப்படையில் இவர் இத்தனை ஆண்டு காலம் அந்த காதலை தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் மற்றும் திருமணம் இவருக்கு எப்பொழுது நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இது ஒரு பெண் ஜாதகர். இவர் 4/11/1998 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் 12:30 மதியம் பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், 2ஆம் பாதமாகும். இவர் மகர லக்னம், 2இல் குரு கேது, 4இல் சந்திரன் சனி, 8இல் செவ்வாய் ராகு, 10இல் சூரியன் சுக்கிரன் அஸ்தங்கம், 11இல் சூரியன் சுக்கிரன் அஸ்தங்கம், 10இல் தான் சூரியன் சுக்கிரன் அஸ்தங்கம், 11இல் புதன். இவர் இதோடைய கிரக நிலை, இவருக்கு சுக்கிர தசை பிறக்கும்போது சுக்கிர தசை 11 வருடம் 9 மாதம் 3 நாட்கள். அதன் பிறகு சூரிய தசை ஒரு 6 ஆண்டு காலம், சந்திர தசை ஒரு 10 ஆண்டு காலம். 27 வயது 9 மாதம் 3 நாட்கள் வரைக்கும் இவருக்கு சந்திர தசை தான் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு செவ்வாய் திசை ஆரம்பித்திருக்கிறது. செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு வயது 27 வயது 9 மாதம் 5 நாட்கள், 28 வயது நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் இந்த சந்திர தசை ஆரம்பித்த பிறகு சந்திரன் இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி திக்பலமாக இருக்கிறார், பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறார். ஆனால் லக்னாதிபதி 7ஆம் அதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்தில் சந்திரன் கேந்திர பலத்தோடு இருக்கிறார், திக்பலமாக கேந்திர பலத்தோடு இருக்கிறார். அதனால் இந்த சந்திர தசை 7ஆம் அதிபதி தசை வந்தவுடனே அவருக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டு அவர் சந்திர தசை ஆரம்பித்ததிலிருந்தே அவர் 12வது படித்து முடித்த பிறகு சந்திர தசை ஆரம்பித்ததிலிருந்து இந்த ஆணுடன் தொடர்பு கொண்டு காதல் செய்து கொண்டு வந்திருக்கிறார். இதனால் அந்த சந்திர தசை 7ஆம் அதிபதியாக இருப்பதால் அவருக்கு அந்த லக்னாதிபதியும் சேர்ந்து இருப்பதால் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கு. சூரியன் நீசமாக இருந்தாலும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறார். இதுபோல் இருப்பதெல்லாம் அதனால் அவருக்கு அந்த சந்திர தசை நடந்ததால் தான் அவருக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டது. இவர் ஆண் ஜாதகர். இவர் 28/10/1998 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மதியம் 3 மணிக்கு பிறந்துள்ளார். இவர் கடலூரில் பிறந்தால் ஆண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், 4ஆம் பாதமாகும். இவர் லக்னம் கும்ப லக்னம். லக்னத்திலே குருவும் கேதுவும், 3இல் சனி, 7இல் செவ்வாய் ராகு, 9இல் சூரியன் சுக்கிரன் அஸ்தங்கம், 10இல் புதன், 12இல் சந்திரன். இவர் பிறக்கும்போது சூரிய தசை 1 மாதம் 4 நாட்கள், அதன் பிறகு சந்திர தசை ஒரு 10 ஆண்டு காலம், செவ்வாய் தசை ஒரு 7 ஆண்டு காலம், ராகு தசை அதன் பிறகு 18 ஆண்டு காலம். 35 வயது வரைக்கும் இவருக்கு ராகு தசை தான் நடக்கும். இவருக்கு வயது தற்போது 27 வயது 9 மாதம் 11 நாட்கள் ஆகிறது. ராகு திசையில் தற்போது கேது புத்தி நடந்து கொண்டிருக்கிறது 20/6/2027 வரைக்கும். இவருக்கு இந்த ராகு திசை ஆரம்பித்தவுடன் ராகு 7ஆம் இடத்தில் அமர்ந்து 3ஆம் அதிபதி தொடர்பை, அதாவது காம திரிகோண வீடு 3-7-11, அந்த 3ஆம் அதிபதியினுடைய தொடர்பை செவ்வாய் 7இல் அமர்ந்து ராகு திசை நடத்துகிறது. அதேபோல் 11ஆம் அதிபதி குரு லக்னத்தில் அமர்ந்து அந்த ராகுவை தொடர்பு கொள்வார். அப்பொழுது 3-7-11 இதன் தொடர்பை பெற்ற ராகு அந்த காதல் எண்ணத்தை கொடுத்து அவருக்கு ராகு திசை ஆரம்பித்ததிலிருந்து அவருக்கு அந்த எண்ணம் உருவாகி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவருடைய லக்கணம் கும்ப லக்கணம், இவருடைய லக்கணம் மகர லக்கணம். லக்கணம் இரண்டுமே சனியோடைய லக்கணம் ஆகும். ராசி சரராசி, இவருடைய ராசி, இவருடைய ராசியும் சரராசி. ராசிக்கு ராசி கேந்திர அமைப்பில் இருக்கிறது. 7ஆம் அதிபதியினுடைய அந்த மனைவி மற்றும் நண்பர்கள் 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள்
இதுபோல் நண்பர்களையோ அல்லது மனைவியையோ அறிமுகப்படுத்தி அவருக்கு அது தொடர்ந்து அதே தசை நடந்து கொண்டு இருப்பதால் அவருக்கு வந்து 7 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் அவர்கள் வந்து தொடர்ந்து காதல் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு இப்பொழுது செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கிறது. இந்த செவ்வாய் புத்தி 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தொடர்பை பெற்ற குரு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியில் 8இல் அமர்ந்திருக்கிறது. அது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். இதில் திருமணம் நடந்தால் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அந்த சூரியனுக்கு இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சூரியன் நீச்சனுடைய அமைப்பில் இருக்கிறார். அது தவறான ஒரு விஷயமாகும். நீச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்க கிரகங்கள் பெரிதாக நன்மையான பலனை தராது. அப்பொழுது செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியை தவிர்த்து செவ்வாய் திசை ராகு புத்தியில், அதாவது 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தொடர்பை பெற்ற இந்த ராகுவுடைய புத்தியில் திருமணம் செய்ய வேண்டும். இந்த செவ்வாய் வந்து 11ஆம் அதிபதியாக செயல்படுவார். குரு வந்து 3ஆம் அதிபதியாக தொடர்பை பெற்ற செவ்வாய் திசை ராகு புத்தி இந்த குருவினுடைய சுபத்துவம் இதனை வந்து இந்த 8ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த கெடுபலனை மறைக்கும். அதனால் இவர் செவ்வாய் திசை ராகு புத்தியில் திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி 4/1/2027 வரைக்கும் நடக்கிறது. இந்த செவ்வாய் புத்தி திருமணத்தை தரமாட்டார். செவ்வாய் திசை ராகு புத்தியில் திருமணத்தை கொடுத்தால் அடுத்து செவ்வாய் திசை குரு புத்தி வரும். அந்த குரு புத்தியில் வந்து 5ஆம் இடம் குழந்தை பாக்கிய அமைப்பு நன்றாக தான் இருக்கிறது. புதன் தனித்த புதன் தான் பார்க்கிறார். ஆனால் அதிபதி சுக்கிரன் அஸ்தங்கமான அமைப்பில் இருக்கிறார். குரு ராகு கேதுவோடு செவ்வாயோடு கொஞ்சம் பலவீனமான அமைப்பில் இருக்கிறது. இதனால் முதல் பிறக்கக்கூடிய குழந்தை 5ஆம் இடம் வந்து தனி புதன் பார்ப்பு 6ஆம் அதிபதியாக இருந்து பார்ப்பதால் முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இந்த பெண் ஜாதகருக்கு இருக்கிறது. அதேபோல் இந்த லக்கணத்திற்கு இந்த பெண்ணுக்கு 5ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறது, சூரியனோடு பார்த்து குருவும் பார்க்கிறது. அதனால் இந்த பெண்ணுக்கு முதல் குழந்தையை ஆணுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இவருக்கு வந்து செவ்வாய் திசை கேது புத்தி நடக்கிறது. செவ்வாய் வந்து 3ஆம் அதிபதியாக செயல்படும். ராகு திசை கேது புத்தி நடக்கிறது. ராகு 7ஆம் இடத்தில் அமர்ந்து 3ஆம் அதிபதியினுடைய தொடர்பை ராகு வாங்கியிருக்கிறார். செவ்வாய் 3ஆம் அதிபதி. அதேபோல் குரு வந்து 11ஆம் அதிபதி. செவ்வாய் 3ஆம் அதிபதியாக செயல்படுவார். குரு 11ஆம் அதிபதியாக செயல்படுவார். ராகு திசை கேது புத்தி முடிந்து கேது குருவினுடைய 3ஆம் அதிபதி தொடர்பை பெற்ற இந்த ராகு திசை கேது புத்தியிலே இவருக்கு அந்த திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் அது அந்த ராசி லக்கணம் 7ஆம் இடம் தொடர்பு வந்தால் அவருக்கு வந்து அந்த காதல் எண்ணங்கள் வந்து காதல் செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை கொடுக்கும். அந்த கிரகங்கள் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் 3, 7, 11 தொடர்பு வரும்பொழுது ஒருவருக்கு அந்த திருமணம் நடக்கும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.